வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வெயிட் லாஸ். நான் ஒரு வாரத்துல எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஏற்கனவே நான் வெயிட் லாஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வெயிட் லாஸ் நம்ம கரெக்டா பண்ணணும்னா எப்படி ஃபுட் எடுத்துக்கணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பழைய வீடியோல போட்டிருக்கேன். நடுவில் நான் அந்த மாதிரி வீடியோ போடல. ஏன்னா எனக்கு வெயிட் கரெக்டா ஒரு 13 கிலோ 14 கிலோ நான் கரெக்டாவே குறைச்சிட்டேன். 3 மாசத்துல கரெக்டா குறைச்சிட்டேன். குறைச்சதுக்கு அப்புறம் நடுவில் 2 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோ கூட ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை மெயின்டைன் பண்ணுவோன்னு பார்த்தேன். ஒரு 2-3 கிலோ கூட ஆரம்பிச்சிருச்சு. கூடினதுக்கு அப்புறம் எனக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. அதை நம்ம திரும்பியும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் திரும்பியும் வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துட்டு இருக்கேன். அதுல இந்த மாசம் 21ஆம் தேதியில இருந்து அடுத்த மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். இந்த 21ல இருந்து 21க்குள்ள நமக்கு எவ்வளவு வெயிட் லாஸ் ஆகுது, நம்ம பழைய வெயிட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்படி. இப்ப பாத்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு வாரம் இன்னையோட 21ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் கரெக்டா ஒரு வாரம். இந்த ஒரு வாரத்துல நான் எவ்வளவு குறைச்சேன், அதுக்கு நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத உங்ககிட்ட தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன் இதெல்லாம் எங்ககிட்ட சொல்றீங்க, இது எங்களுக்கு தேவையா அப்படின்லாம் கேட்கலாம். தேவைப்படுறவங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அதை பாருங்க. தேவையில்லை, நம்ம கரெக்டா தான் இருக்கோம் அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டாம். அதுக்கு நான் என்ன மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயும் போல காலையில 7 to 8 அந்த டயத்துல எழுந்திரிச்சிடும். ஏன்னா நான் வீட்டுல தான் இருக்கிறதுனால நான் லேட்டா எழுந்திருக்கிறேன். ஒர்க்குக்கு போறவங்க அதுக்கேற்ற மாதிரி எழுந்திருப்பீங்க. நீங்க எந்த டைமோ அந்த டயத்துல எழுந்திரிச்சிருவீங்க. எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் 7 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னா எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் பண்றது வேலை வெயிட் செக் பண்றது. இன்னைக்கு நான் எவ்வளவு வெயிட் இருக்கேன் அப்படிங்கறத செக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் அளவுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிப்பேன். அது என்னன்னு உங்களுக்கு பழைய வீடியோலயே போட்டிருப்பேன். ஆனா இப்போ அதெல்லாமே நான் ஃபாலோ பண்றது இல்லை. ஈஸியா எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பட்டை சுருள் பட்டை வாங்கினா ரொம்ப நல்லது. பட்டை, இஞ்சி இந்த ரெண்டையுமே பாத்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அதை லைட்டா ஆற வச்சு 1 டம்ளருக்கு மாத்திக்கணும். அந்த 1 டம்ளர்ல ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு வெது வெதுன்னு இருக்கிறப்ப காலையில குடிச்சிருவேன். இது எப்படின்னா காலையில நம்ம வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறம் மார்னிங்ல நான் குடிக்கக்கூடியது டீ காபிக்கு பதிலாக இந்த இதுதான். இதை குடிச்சிருவேன். அப்படி இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் குடிக்கலாம், இல்லை நீங்க குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இதை நான் குடிச்சிருவேன். குடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் அப்படிங்கிறது முதல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த அளவுக்குலாம் பண்ணேன். ஆனா இப்போ அந்த அளவுக்குலாம் பண்றது இல்லை. குறைஞ்சது அரை மணி நேரம் மட்டும் வாக்கிங் போவேன். அப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ், உட்காந்து செய்யறது, நின்று செய்யறது, ரொம்ப உடம்புக்கு டயர்ட் ஆகுற மாதிரி அப்படிலாம் இல்லை. சின்ன சின்ன ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுவேன். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் மட்டும் பண்ணுவேன், அவ்வளவுதான். இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், நமக்கு முடிஞ்சிருச்சு. மார்னிங் ரொம்ப கம்மியா சாப்பிடுங்க. அதாவது நான் எடுத்துக்கிறது இட்லியோ தோசையோ சாப்பாடோ இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். 1 பவுல் அளவுக்கு, சின்ன பவுல் அளவுக்கு பயிர் வகைகள் நைட்டே பாத்தீங்கன்னா தண்ணியில நனைய வச்சது, காலையில அதை கழுவிட்டு வேகலாம் வைக்கிறது இல்லை, அப்படியே பச்சையாவே சாப்பிடுறது. சுண்டல், பாசிப்பயிறு, நிலக்கடலை இந்த மாதிரி எல்லாமே புரோட்டீன் இருக்க பயிர்கள் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 பவுல் எடுத்துக்கிட்டு அது ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதை தான் நான் காலையில டிஃபனுக்கு சாப்பிடுறது. அதான் அப்படி தினமும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு நிறையாது அப்படின்னீங்கன்னா 1 தோசை 2 தோசை உங்களுடைய வெயிட்டை பொறுத்து. நான் எடுத்துக்கிறது இந்த பயிறு. நீங்க அளவை குறைச்சிக்கிட்டு இதனால எடுத்துக்கலாம். இது மார்னிங் முடிஞ்சிடும். அப்புறம் மத்தியானம் ஒரு 11-11:30 பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி, பெருசா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 எடுத்துக்கோங்க, சிறுசா இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. அதுவே போதும். ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸா எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் கிடைச்சா ஆப்பிள், இந்த மாதிரி உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த சீசனுக்கு ஏற்ற. இப்போ மாம்பழ சீசன்னா மாம்பழமும் சாப்பிடலாம். 1 எடுத்துக்கிறதுனால பெருசு இல்லை. பெரிய மாம்பழம் இல்லை, சின்ன மாம்பழம் 1 எடுத்துக்கிறதுனால தப்பு இல்லை, அது சாப்பிடலாம். அதோட முடிச்சுட்டோமா. அப்புறம் மத்தியானத்துக்கு லஞ்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு போட்டோ ஷேர் பண்றேன் பாருங்க. இது நான் 1 தான் காமிக்கிறேன். நீங்க எந்த லஞ்ச் செஞ்சாலும் சரி இந்த குவான்டிட்டியில எடுத்துக்கோங்க.
ஒரு சின்ன பவுல் அளவுக்கு ரைஸு, காய்கறி, கூட்டு, முட்டை, மீன் கூட சாப்பிடலாம், சிக்கன் கூட சாப்பிடலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்றி செய்யாமல் ஆயில் ஃப்ரீயாக செஞ்சுட்டு ஒரு அளவு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சாதம், காய்கறி, கீரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு, இல்லை நிறைய உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதில் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வந்து சாப்பிட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவும் சாப்பிட மாட்டேன். அப்போ ஒரு வேளை சாப்பிடணும்னுச்சுன்னா பசங்களுக்கு வந்து பிஸ்கட் கொடுப்போமா, அதில் இருந்து வந்து 1ஓ 2ஓ பிஸ்கட் சாப்பிடுவேன். அது வந்து என்ன நட்ஸ் பிஸ்கட், இந்த 5 நட்ஸுகள் வந்து ஒன்று சேர்ந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ராகி, தெனை, கோதுமை மாவில் செஞ்ச பிஸ்கட்டு, அந்த மாதிரி வந்து அதுலேருந்து ஒன்று என்ன எடுத்துக்குவேன். ஆசையாக இருந்தால் அதை எடுத்துக்கிடுவேன். இல்லைன்னா காலையில் நம்ம ஒரு ட்ரிங்க் குடிப்போம் பார்த்தீங்களா, அதையே வந்து ஈவினிங் டீ காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அதையேவும் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருவேன் காலையிலேயே. அதுலேருந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் குடிப்பேன். இது குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் இதை குடிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும், உங்களுக்கு ரெகுலருக்கு வந்துடும். இதுதான் ஈவினிங்கு. அப்புறம் நைட்டுக்கு வந்து நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 மணிக்கே நம்ம வந்து நைட் சாப்பாட்டை முடிச்சுக்கிற மாதிரி பாருங்கள். நைட் சாப்பாடு வந்து எடுத்துக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஆய்வுலேயே சொல்கிறாங்க. ஆனால் இல்லை எனக்கு பசிக்கும் நைட் நேரத்தில் எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னீங்கன்னா உங்கள் வீட்டில் செய்யக்கூடியது நார்மலான இட்லியோ, தோசையோ, சப்பாத்தியோ எதாக இருந்தாலும் 2 எடுத்துக்கோங்க போதும். சப்பாத்தி சாப்பிடுங்க. இட்லி வந்து சின்ன இட்லியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த 7 மணிக்குள்ளே நான் முடிச்சிடணும் எல்லா சாப்பாடையும் சொல்லிட்டு முடிச்சிடுங்க. இதோட வந்து ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் வாக்கிங் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, வாக்கிங் போயிட்டு வாங்க, சும்மாவாவது ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வாங்க, அவ்வளோதான். இது மட்டும் பண்ணாலே போதும், நார்மலாக கொண்டு வரலாம். இப்படி நான் பண்ணதில்ல. இப்போ இந்த ஒரு வாரத்தில் நான் எவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் 55, 50 இருந்தேன். ஆனால் 54, 50 வந்துட்டேன் நேற்றேவும். ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா திரும்பியும் பழையபடி 55லேயே வந்து நின்றுச்சு. இது வந்து நம்ம வெயிட் லாஸில் ஏறுறதோ இறங்குறதோ வந்து நார்மல் தான். நம்ம இவ்வளோ டயட் இருந்தோம், இப்படி நமக்கு வெயிட் கூடுது, நம்ம ஏன் இதை ஃபாலோ பண்ணணும், வேண்டாம். நீங்கள் வந்து நாளைக்கு கழிச்சு பாருங்கள், இதே ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப திடீர்னு குறையும். இது வந்து நார்மல் தான். இப்போ நான் எடுத்துக்கிட்ட இந்த ஒரு வாரத்தில் கரெக்டாக 1 கிலோ வந்து குறைச்சிருக்கேன். இன்னும் ஒரு 3 வாரம் இருக்குது. அந்த 3 வாரத்தில் நான் வந்து ஒரு 52க்கு வரலான்னு தோணுது. ஆனால் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அடுத்த வார வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதுக்காக ரொம்ப பட்னியாலாம் இருக்காதீங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை அளவாக ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். பட்னி இருந்தெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிருங்க. தண்ணி வந்து நல்லா கூலிங்காகவோ நார்மலாகவோ வேணால் கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்க மாதிரி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் வந்து நம்ம அடுத்த வீக்கோடைய வெயிட் லாஸை பற்றி பார்க்கலாம். நன்றி.